ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம வீடியோ வந்து ஒரு குட்டியாக விலாக் போட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் நடராஜர் சிலை வாங்கியிருந்தேன். அவளுக்கு வந்து பூஜை பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து இன்றைக்கி தேங்காய் துவையலும் வத்த குழம்பும் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துவையலுக்கு தேவையானதை பார்த்துலாமா. அதுக்கு வந்து தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, புளி, அதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு வதக்கிடுவேன். எப்பவுமே எந்த சட்னி அரைச்சாலும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிடுவேன். ஏன்னா தனியாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து தூக்கி தானே போட்டுருவோம். அதனால் சட்னியெல்லாம் அரைக்கிறச்ச வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எப்பவுமே கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அரைச்சிடுவேன். ஸோ வந்து தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வத்த குழம்பு பார்த்துடலாமா. அதுக்கு வந்து மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுண்டு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு புடி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, பெருங்காயம், இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணி சேர்த்துலாம். கூடவே பெருங்காயம் சேர்த்துலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாய் தூள் தான், தனி மிளகாய் தூள்லாம் சேர்க்கறதுலாம் கிடையாது. வீட்டிலே மிளகாய் தூள் அரைச்சி வச்சதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துறேன். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரேன்னா இது கூடவே உப்பு சேர்த்துப்பேன். ஸோ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்றேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அது இது கூட கரைச்சி சேர்த்துப்பேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் கொதிச்சு வந்தால் நல்லா திக்னஸாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் துவையலும் வத்த குழம்பும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா? வத்த குழம்பு, இந்த தேங்காய் துவையலாம் கீழே இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே கீழே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த வத்த குழம்பு, மோர் குழம்புலாம் ஸோ வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த வத்த குழம்பும் மோர் குழம்பும் வச்சுருவேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.